உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை இருக்கிற நாடு எது? இந்தியா. இந்தியா 2023 சீனாவை தாண்டி 146 கோடி மக்கள். ஆனா அதே இந்தியா பத்தி எலன் மஸ்க் கவலைப்படுறாரு. ஏன் தெரியுமா? பேபி கிரைசிஸ்ன்னு சொல்றாங்க அருள். ஆனா எனக்கு நம்ப முடியல. நம்ம ஊர்ல குழந்தைங்களுக்கு என்ன பஞ்சமா? அத இன்னைக்கு நம்ம பேச போறோம். ஆனா இது வெறும் எண்ணிக்கை கதை கிடையாது. இதுக்குள்ள ஒரு ஆழமான இந்திய அரசியல் சரித்திரமும் அடங்கியிருக்கு. அதுக்கு மேல ஜப்பான், நம்மளுடைய சவுத் கொரியா இவங்கள பற்றியான கதையும் எல்லாத்தையும் முழுமையா நம்ம இன்னைக்கு பேச போறோம். வணக்கம், வெல்கம் டு த ஏஜி ஷோ. நான் உங்க ஜாஸ்மின். நம்ம கூட கோச் அருள் இருக்கிறாங்க. கோச் அருள் மைண்ட் செட்ல நாம மைண்ட் செட், ஹெல்த், ஃபைனான்ஸ், இன்னும் வாழ்க்கைக்கு தேவையான பல உண்மைகளை டிஸ்கஸ் பண்றோம். இந்த மாதிரி டாபிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்போதான் அல்கோரிதம் எங்க வீடியோவை உங்களுக்கு கொண்டு ஷேர்க்கும். வாங்க டாபிக்குள்ளாடி போகலாம். நாங்க கொஞ்ச நாளாவே ஒரு விஷயத்த கவனிக்கிறோம். எங்க வீடியோவை நிறைய பேர் தவறாம பார்க்குறீங்க. ஆனா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல. உங்களோட ஒரே ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் எங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட் ஆயிருக்கும். அதுதான் இன்னும் நிறைய இப்படிப்பட்ட முக்கியமான டாபிக்ஸை உங்ககிட்ட கொண்டு வர்றதுக்கு எங்களை ஊக்குவிக்கும். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. விரைவில் ஒரு போட்காஸ்ட்டும் கொண்டு வர போறோம். அதுக்கும் உங்க ஆதரவு வேணும். இந்த வீடியோ வேல்யூபிள்னு தோணுனா தயவு செஞ்சு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். ஜூன் 6ஆம் தேதி எலன் மஸ்க் அவருடைய எக்ஸ் அக்கௌண்ட்ல ஒரு போஸ்ட் போடுறாரு. இந்தியாஸ் பர்த் ரேட் ஹாஸ் ஃபாலன் பிலோ ரீப்ளேஸ்மெண்ட். அதாவது இந்தியாவோட பிறப்பு விகிதம் ரீப்ளேஸ்மெண்ட் லெவலுக்கு கீழே போயிருக்குன்னு ஒரு ட்வீட் போடுறாரு. அதை பற்றி தான் நம்ம இப்போ மெயினாக பார்க்க போகிறோம். அருள், ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னா என்ன? கொஞ்சம் சிம்பிளா புரியுற மாதிரி எடுத்து சொல்லுங்க. ஒரு தலைமுறையோட மக்கள் தொகை அப்படியே மெயின்டைன் பண்ண ஒரு பெண்ணுக்கு சராசரி 2:1 குழந்தைங்க பிறக்கணும். அதுதான் ரீப்ளேஸ்மெண்ட் லெவல். அதுக்கு கீழே போயாச்சுன்னா காலப்போக்கில் மக்கள் தொகை குறையறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. இப்போ இந்தியாவுடைய ரிப்போர்ட் எடுத்துக்குவோமே, SRS 2024 படி நம்ம நேஷனல் TFR 1.9 2வது வருஷம் இப்போ ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு கீழே போயிருக்கோம். 2 வருஷம் கண்டினியூஸா நம்ம சொன்ன 2.1க்கு கீழே போயிருக்கோம். அதுதான் இந்த பயம். சரி, அப்போ மாநில அளவுல எப்படி இருக்கு? எல்லா இடத்துலயும் நார்த், சவுத் எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி தான் இருக்கா என்ன? இல்லவே இல்லை. அதுதான் இங்க நீ பார்த்தன்னா டெல்லியில 1.2, அது நாட்டிலேயே ரொம்ப கம்மி. தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்காளத்துல 1.3. மறுபக்கம் நீ பார்த்தனா பீகார், யூபி, MP, ராஜஸ்தான் இங்கெல்லாம் 2.4, 2.9, 2.6 இப்படி மாறி மாறி இருக்குது. அது அங்கதான் கொஞ்சம் அதிகம். ஸோ சவுத்தில் ரொம்ப கீழே இருக்கு, ஆனால் நார்த்தை பார்க்கும்போது ரொம்பவே அதிகமாக இருக்கு. எக்ஸாக்ட்லி. நாடு முழுக்க ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு கீழே போயிடுச்சு. ஆனால் பீகார், யூபி, MP, ராஜஸ்தான், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் இந்த 6 மாநிலமும் இப்போ அதிகமாக தான் இருக்கு. ஆனால் உண்மையாக தெரிஞ்சுக்கோங்க, இது சவுத், வெஸ்ட், ஈஸ்ட், நார்த்துன்னு உள்ள கதை கிடையாது. பொதுவாக நம்ம இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களை நம்ம பார்க்குறோம். ஆனா அருள், தமிழ்நாடு, கேரளா எப்படி இவ்வளவு முன்னாடியே குறைச்சிட்டாங்க? இது நேத்து நடந்த விஷயம் கிடையாது. இல்ல தமிழ்நாட்டுல 1993லயே ரீப்ளேஸ்மெண்ட் லெவலை எட்டிடுச்சு. கேரளா 1988லயே, அதாவது 30 வருஷத்துக்கு மேல இங்க ஃபேமிலி பிளானிங்கை வெற்றி பெற்ற பண்ணிட்டாங்க. கல்வி, பெண்கள் கல்வியா இருக்கட்டும், மருத்துவ வசதி, இது எல்லாம் தான் மெயினா காரணம்னு சொல்றாங்க. அப்போ நார்த் இந்தியாவில் ஏன் அப்படி நடக்கல? அதுக்கு காரணம் என்னவா இருக்கலாம்? இங்கதான் ஒரு கசப்பான சரித்திரத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். 1975-77 எமர்ஜென்சி காலத்துல அப்போதைய மத்திய அரசு ஃபேமிலி பிளானிங்கை ரொம்ப கட்டாயப்படுத்தி புஷ் பண்ணாங்க. சஞ்சய் காந்தி தலைமையில ஒரு ஸ்டெரிலைசேஷன் டிரைவ் வர நடந்தது. 1976 மட்டும் சுமார் 80 லட்சம் ஆண்கள் ஸ்டெரிலைஸ் பண்ணப்பட்டாங்க. சரித்திரம் என்ன சொல்லுது தெரியுமா? அது நிறைய இடங்கள்ல கட்டாயமா பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அடடா, அப்போ மக்கள் ஃபேமிலி பிளானையே வெறுத்துட்டாங்க. கண்டிப்பா. வடக்குல அதோட விளைவா ஒரு பெரிய எதிர்ப்பு கூட வந்தது. 1976 எலெக்ஷன்ல அந்த ஆட்சி தோத்தும் போயிருக்கு. அதனால பல வருஷம் இந்த டாபிக் அவங்க தொடவே பயந்தாங்க. ஆனா தெற்குல கட்டாயமா பண்ணல. ஏன்னா விழிப்புணர்வு இருந்தது, லிட்ரஸி ரேட் அதிகமா இருந்தனால இது ஈஸியா வெற்றி பெற்றது சவுத்துல.
சரி, இப்போ இது ஏன் ஒரு பிரச்சனையா மாறுது? குறைஞ்சா அது நல்லது தானே? இங்க தான் ட்விஸ்ட் ஜாஸ்மின். நம்ம நாட்டுல பார்லிமெண்ட்ல லோக்சபா சீட்ஸ் மக்கள் தொகை அடிப்படையில் தான் பிரிக்கப்படுதுன்னு உள்ளது உனக்கு தெரியுமா? அப்படின்னா மக்கள் தொகையை கண்ட்ரோல் பண்ற மாநிலங்கள் சீட்ஸை இழக்க வேண்டிய நிலைமை. கண்ட்ரோல் பண்ணாத மாநிலங்கள் அதிகமா சீட்ஸ் பெறுமா. அதாவது நல்லா செஞ்ச மாநிலங்களுக்கு தண்டனையும், நல்ல ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்ணாதவங்களுக்கு நல்லதும். இது எப்படி சாத்தியம்? அது நியாயம் இல்லையே. அப்போ அதுக்கு என்ன பண்ண போறாங்க? அதுதான் 1976 42nd அரசியலமைப்பு திருத்தம் மூலமா லோக்சபா சீட்டை 1971 சென்சஸ் அடிப்படையில் ஃப்ரீஸ் பண்ணாங்க. மக்கள் தொகையை மாறினாலும் சீட்ஸ் மாறாது அப்படின்னு ஒரு உத்தரவாதத்தையும் கொடுத்தாங்க. இது மாநிலங்களுக்கு ஒரு உறுதிமொழி போல. நீங்க பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணுங்க, உங்க பிரதிநிதித்துவம் குறையாது. அதே மாதிரி 2001ல 84வது திருத்தம் இதை 2026 வரைக்கும் தள்ளி போட்டுச்சு. இப்போ 2026 என்ன நடக்க போகுதுன்னு நம்ம பார்க்க போறோம். அப்போ இப்ப 2026 வந்தாச்சு. இந்த ஃப்ரீஸ் முடியுமா முடியாதா? ஆமா ஜாஸ்மின், அதுதான் இப்போ ஒரு பெரிய விவாதம். தமிழ்நாடு உட்பட பல தென் மாநிலங்கள் முதல்வர்கள் ஒரு ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டியை ஆரம்பிச்சு இந்த ஃப்ரீஸை இன்னும் 25 வருஷத்துக்கு நீட்டிக்கணும்னு கேட்குறாங்க. அவங்க வாதம் என்ன தெரியுமா? தென்னிந்திய மக்கள் தொகை சுமார் 19% தான். ஆனா நாட்டுடைய ஜிடிபியில 36% கொடுக்குறாங்களாம். மோர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறது சவுத் இந்தியாவாம். ஸோ அவங்க எப்படி தண்டனைக்கு போகலாம், அதுதான் கேள்வி. அது மட்டும் இல்லாம மறுபக்கம் ஒரு விவாதமும் இருக்கு. அதிக மக்கள் தொகை இருக்கிற மாநிலங்கள் சமமா பிரதிநிதித்துவம் கிடைக்கணும், ஒவ்வொரு வாக்குக்கும் சம உரிமை வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டு பக்கமும் தங்களோட நியாயங்களை வைக்கிறாங்க. ஓகே அருள், புரியுது. இதுல நம்ம எந்த பக்கம்? நம்ம சவுத் இந்தியால இருந்தா வரோம். நம்ம ஆனாலும் நம்ம யாருக்கு பக்கமும் எடுக்கல, நாம யார் பக்கமும் இல்லை. நம்ம வேலை என்னன்னா உண்மையான விஷயங்களை ஃபேக்ட்ஸை தெளிவா மக்களுக்கு கொண்டு போகணும். இது ஒரு உண்மையான விஷயம். தீர்மானிக்க வேண்டியது நம்ம மக்கள், நம்ம கவர்மெண்ட். முடிவா அவங்கள்ட்டே விட்டுருவோம். இது இந்தியா மட்டும் கதை கிடையாது ஜாஸ்மின். மஸ்க் பல வருஷமா இதை உலகம் முழுக்க சொல்லிட்டு இருக்காரு. எங்க சொன்னார்னா சவுத் கொரியால ஒரு வாட்டி சொன்னாரு, உங்களுடைய உலகத்திலேயே குறைந்த பிறப்பு விகிதம் 2023ல 0.72, அதாவது ஒரு பெண்ணுக்கு ஒரு குழந்தை கூட இல்லாத ஒரு நிலைமை சவுத் கொரியால வந்துச்சு. 0.72வா? அது ரொம்ப குறைவாச்சே. 2024ல கொஞ்சம் அது ஏறி 0.75 வரைக்கும் ஆச்சு. எதனால தெரியுமா? 9 வருஷத்துல முதல் முறையா கல்யாண விகிதம் அதிகமாக இருக்கு. 14.9% அதிகமாக இருந்தது. இப்போ 1970க்கு அப்புறம் அதிக உயர்வு, அதாவது கல்யாணம் கூடனா பிள்ளைங்க ரேட்டும் அதிகமாகுது. ஓ, அப்போ மேரேஜ் தான் முதல் ஸ்டெப். ஜப்பான் எப்படி? ஜப்பான் அது அடுத்த கதை. ஜப்பானோட மக்கள் தொகை 2008லேயே பீக்கை அடைஞ்சிடுச்சு. அப்புறம் 11 வருஷத்துக்கு மேல தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே இருந்தது. மஸ்க் 2022ல அப்போ இதே மாதிரி ட்விட்டர் தான் பண்ணாரு. ஜப்பான் வில் இவென்ச்சுவலி சீஸ் டு எக்ஸிஸ்ட்னு சொன்னார். அது பெரிய சர்ச்சை கூட ஆச்சு அந்த டைம்ல. கொரியாவை பத்தி அவர் மாஸ் எக்ஸ்டிங்ஷன்னு சொன்னார். ஸோ இதுதான் இப்போ இந்தியாவை பற்றியும் அவர் சொல்லியிருக்காரு. பார்க்கலாம் என்ன நடக்கும்ட்டு. இங்க தான் என்னோட சொந்த கவலை. இது ஃபேக்ட் இல்லை, என்னுடைய பார்வைன்னு வச்சுக்கேன். ஒரு பக்கம் ஏஐ வேலைகளை வேகமா மாத்திட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் இளம் வயசானவங்க கல்யாணத்தை தள்ளி போடுறாங்க, அல்லது குழந்தைங்க வேண்டான்னு தள்ளி போடுறாங்க. இந்த ரெண்டும் சேர்ந்து எதிர்காலத்துல வேலை செய்ய இளம் தலைமுறைகள் இல்லாம போயிடுவாங்களோன்னு ஒரு கவலை எனக்கு இருக்கு. ஒரு பெரிய சவாலா இருக்குமோ? ஆனா அருள், ஒரு கவுண்டர் பாயிண்ட் இருக்கு. சிலர் சொல்றாங்க ஏஐ வேலைகளை செஞ்சா குறைஞ்ச ஆட்களோட பற்றாக்குறைய அது ஈக்குவலைஸ் பண்ணிடும்னு. அதனால இது ஓப்பன் கொஸ்டின், யாருக்குமே இதோட சரியான பதில் தெரியாது. உண்மைதான், அப்படி கூட சொல்லலாம். அதனால தான் இது என்னுடைய கெஸ்ன்னு சொன்னேன். உண்மைன்னு இல்லை, உண்மையாக கூட இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா நாம இதை யோசிக்க வேண்டிய விஷயம் கூட தான். மஸ்க் சொல்றாரு லோ பர்த் ரேட் வில் எண்ட் சிவிலைசேஷன். அவருக்கே 14 குழந்தைங்க. ஆனா எல்லா நிபுணர்களும் அவரோட விவாதத்தை ஒத்துக்கிறாங்களா என்ன? இல்லை, யுஎன்ல சொல்றது உலக மக்கள் தொகை இன்னும் வளர்ந்துகிட்டே தான் இருக்கு. 2080ல சுமார் 1040 கோடி வரைக்கும் போகும்னு.
சில டெமோகிராஃபர்ஸ் சொல்றாங்க பிறப்பு விகிதம் குறைகிறது ஒரு விதத்துல நல்லது, அது ஒரு சக்சஸ் ஸ்டோரி. எதனாலன்னா பெண்கள் கல்வியா இருக்கட்டும், குறைஞ்ச குழந்தைகள் இறப்பு, ஃபேமிலி பிளானிங், இதோட நல்ல விளைவு தான் இந்த ஒரு மாடர்னைசேஷன். ஸோ அதனால உலகம் அழிய போகுதுன்னு பயப்பட தேவையில்லை. ஆனா மாற்றம் வருது. அதுக்கு நாம தயாரா இருக்கணும். சரி, நம்ம இவ்வளோ பேசியிருக்கோம். நமக்கு என்ன பாடம்? இதுல நான் என்ன நினைக்கிறேன்னா 2 முக்கியமான விஷயம் இருக்கு. ஒண்ணு, இது ஒரு பெரிய பொருளாதார மாற்றம். வயசான காலத்துல யாராவது தூக்கி பிடிப்பாங்களான்னு நினைக்காம நம்மவே ப்ராப்பர் சேவிங்ஸா இருக்கட்டும், ரிட்டையர்மெண்டா இருக்கட்டும், ஹெல்த், இதெல்லாம் கவனிக்க வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கிறோம். 2வது குழந்தை பெத்தது, பெறாதது, எப்போ பெறாங்க, அது ஒவ்வொரு குடும்பத்தோட சொந்த முடிவு. டேட்டாவ புரிஞ்சுக்கோங்க. ஆனா முடிவு உங்களோடதா இருக்கட்டும். நம்முடைய வேலை பயப்படுறது கிடையாது. புரிஞ்சுகிட்டு ப்ராப்பரா பிளான் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்றது தான் நம்ம கையில இருக்கு. ப்ராசஸ் தான் நம்ம கையில இருக்கு. ரிசல்ட்ஸ் நம்ம கையில இல்ல. சரியா? நான் அருள், கனடாவில இருந்து உலகத்தை உங்களுக்காக பார்க்கிறேன். எப்பவுமே ஒரு ஸ்டே ஹெட்டா இருப்போம். மத்தவங்க என்ன செய்றாங்கன்னு இல்லாம நம்ம வாழ்க்கையில நம்ம எவ்வளவு பெட்டரா இருக்கிறோம், அடுத்த ஸ்டெப் கடந்து போயிட்டு இருக்கோமா, அதுதான் ரொம்ப முக்கியம். இது ஏஜே ஷோ. இந்த டாபிக் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. கமெண்ட்ல உங்க கருத்தை சொல்லுங்க. கட்டாயம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஏஜே ஷோல சந்திப்போம். அண்டில் தென் பை பை பாய். பாய்.